ஒரு தரமான சிறப்பான சம்பவம் அது என்னங்கறத ஒருத்தருக்கு கால் பண்ற அவரே சொல்லுவாரு, நீங்க கேளுங்க. வணக்கம்ப்பா. வணக்கம். என்ன ஆச்சு? உங்களை யாரு ஏமாத்தினாங்க? ப்ரோ, அது உங்க ஃபேன் பேஜ் தான் எனக்கு மெசேஜ் வந்துச்சு. அதை விட்டு நான் அந்த 3 ரைட்டர் திங்க் வாஸ் ரிட்டர்ன். இவர் பேசுறது கண்டிப்பா உங்களுக்கு புரியாது, ஏன்னா எனக்கும் புரியல. நானே தெளிவா சொல்றேன். எவனோ ஒருத்தன் ஆர்ஜே தீபக் ஃபேன் பேஜ்னு ஒரு பேஜ் வச்சிருக்கிறான் இன்ஸ்டாகிராம்ல. இந்த மாதிரி நான் பிராங்க் பண்ண போறேன், 1500 ரூபா அனுப்பு, நான் பண்றேன்னு உடனே இவரு டப்பால்னு காசு அனுப்பிச்சுக்கிறாரு என் ஃபேன் பேஜுக்கு. அவன் மங்களம் பாடிட்டு எல்லா மெசேஜும் டெலீட் பண்ணிட்டு ஓட்டான். அப்படிதானே பிரதர்? ஆமா ப்ரோ. சிரிப்பு வேற இதுல ஏமாந்துட்டு. இதுல இவர் மெசேஜ் எனக்கு வேற, நீங்க அந்த காசு திருப்பி அனுப்புங்க, ஏமாத்துறீங்களா? இவர் ஏமாந்துன்னு வந்துட்டு நமக்கு மெசேஜ். நேத்து கொஞ்சம் அர்ஜென்ட்டா இருந்துச்சு, மம்மி பர்த்டே. ஸோ பிராங்க் பண்ண. மம்மி பர்த்டே அர்ஜென்ட்டா இருந்தது, மம்மிக்கு பிராங்க் பண்ணணும்னு சொல்லிட்டு. மம்மிக்கு இல்ல, எனக்காச்சு பிராங்க். நீ சிரிக்கும் போது எனக்கு செம காண்டாவுது, தெரியல. அண்ட் இத பாத்துட்டு இருக்கவங்க ப்ளீஸ், நான் வந்து ஒருத்தர்கிட்ட கூட பிராங்குக்குன்ட்டு காசு வாங்கினதே கிடையாது. பட் நிஜமாவே என்னோட ஃபேன் பேஜ் நான் உங்ககிட்ட சொல்ல ப்ரோ, ஒரே நிமிஷம் இரு ப்ரோ, நான் மக்கள்கிட்ட சொல்லுகிறேன் கேமரா பார்த்து குறுக்க வந்து இருக்கா ப்ரோ. உங்களோட நம்பர் வந்து என்னோட வீடியோஸ் பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல போடுறது இதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இப்போ இதுல இந்த வீடியோவே பார்த்துட்டு சில பேர் வந்து கமெண்ட் பண்ணுவானுங்க, ப்ரோ உன்னையே ஒருத்த ஏமாத்திட்டு இருக்கிறான் ப்ரோ, பாத்தியா உன்னை ஏமாந்துட்ட ப்ரோ நீ அப்படின்னுவானுங்க. கடைசரி எப்பதான் அவனுங்க ஏமாந்தானுங்கன்னு புரிஞ்சுக்க போறானுங்கன்னு எனக்கு தெரியல. எவனோ ஒருத்தனுக்கு 1000 ரூபாய் குத்தல, உங்க அம்மாக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல பிராங்க் பண்றேன் பண்ணி தரேன், நான் புள்ள பெப்பனா எவனோ ஒருத்தன் பேர் வைப்பானா.